ஜாதகத்தில் நான் முள்ள டைட்டில் என்ன ஆரம்பிச்சேன்னா, யாருக்கு லக்னத்தில் மாந்தி இருக்கோ அவங்க விஸ்வாமித்திர கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாந்தி தோசை நிவர்த்தி ஆகுன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அது ஏன் மாந்தி தோசை அப்படின்னா, சூரியனுடைய மகன் சனி, சனியுடைய மகன் தான் மாந்தி. அப்போது சூரியனுக்கு பேரன் ஆகிறாரு. அப்போ ஆதி காலத்தில் தாத்தாவுடைய சொத்தை கொண்டு போய் பேரனுக்கு தான் எழுதி வைப்பார். கரெக்டுங்களா? நான் சின்ன நடுப்பை அவர் மகனுக்கு கொடுக்க மாட்டார். என் கண்ணு முன்னாடியே நீ வந்து சரியாக வாழலை, மருமகளை நல்லா வச்சு காப்பாற்றலை, என் சொத்தை நீ அழிச்சிருவ, அதனால் எனக்கு அப்புறம் நீ வந்து அழிச்சிட்டீன்னா அதை என்னால் பார்த்துக்க முடியாது, அதனால் பிறந்த குழந்தை கொண்டு போய் உயிர் எழுதி வச்சுருவாங்க. அப்போ தாத்தாவுடைய சொத்து பேரனுக்குன்னா தாத்தாவுடைய பாவம் பேரனுக்கு தான். அப்படி இருக்கும்போது இந்த மாந்திங்கிற கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெத்து இறப்புக்கு சம்மந்தப்பட்டது தான் மாந்தி. அதனால தானே குளிகன்னு பேர் வச்சாங்க. இந்த குளிகன்னு பேர் வச்சது ஆதி காலத்தில் மாத்திரைக்கு பேர் தமிழ் எழுத்து குளிகன். 2 குளுக கொடுங்க, ஒரு 3 குளுக கொடுங்கன்னு கேட்பாங்க. எங்கே கடைக்காரர்கிட்ட போய் ஆதி காலத்தில் ஒரு 3 குளுக வாங்கிட்டு வாங்கம்பாங்க. அது ஏன் குளுக அப்படின்னா, ஒரு காலத்தில் அந்த ராவணனுடைய தோஷங்களாக இருக்கிறக்காக நெஞ்சில் நம்ம வந்து அதை உருட்டி, அது வந்து அந்த குழந்தை இறந்தே பிறக்கணுங்கிற விதி இருந்ததுனால இறக்காமல் பிறக்கணுங்கிறக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சனி பகவான் வந்து 12 ராசியில் அது முறையாக உட்காந்து இந்த ஜாதகத்தில் நான் இந்த மாந்திங்கிற ஒரு பிரேதத்தை, இந்த உயிர் வந்து இப்போ இறந்தே பிறக்கணுங்கிற விதி இருந்ததுனால ராவணன் வந்து நாட்டுக்கே வந்து நவகிரகத்தை கட்டி ஆளக்கூடிய சக்தி அவருக்கு இருந்ததுனால அந்த நவகிரகங்கள் ராவணன் சொன்னால் கேட்குமா. அப்போ அவர் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லானவர் தான் ராவணன். இந்த ராவணேஸ்வரர்னு அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதர். அவர் அந்த நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிற காலத்தில் கருவுக்குள்ளேயே ஜோசியத்தை கணிக்கும்போது குழந்தை இறந்தே பிறக்கணுங்கிற விதி இருந்திருக்குது. இதை போய் நவகிரகங்களெல்லாம் போய் சொன்னங்காட்டி அதெல்லாம் முடியாது, என்னுடைய மகன் நாட்டை ஆளணும், என் மகன் இயற்கையாகவே பிறக்கணும், நாட்டை ஆளணும், அரசு சபையில் அரங்கேற்றமாகணும், எனக்கு பிறந்தே தீரணும்னு சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டால் சனி பகவான். அவர் போய் இந்த மாக்கோளத்தில் ராசி கட்டத்தை போட்டு அவராக பார்த்து வேர்வையும் வேர்த்து ஒழுகுனதுனால இந்த நெஞ்சில் உருட்ட அழுக்கு வந்திருக்குது. இந்த அழுக்கை உருட்டி அவராக பார்த்து பிரதானம் பண்ணி இந்த ராசி கட்டத்தில் கொண்டு போய் நான் எந்த இடத்துல கொண்டு போய் மாந்தியை வைக்கிறனோ அந்த இடத்துக்கு வரும்போது அவருக்கு மாரகம் நடக்கட்டும். ஆனால் இப்போ அவர் தப்பிக்கிட்டேன்னு சொல்லி உயரை மாற்றி எழுதுறாரு. யார் எழுதுறா? சனி பகவான். அப்படி வந்தது தான் அந்த மாந்தி. அந்த மாந்தி அப்போ அதுக்கு பேர் என்ன? குளுகன் நின்று வீடு குட்டிச்சவர். அப்போ அது வரைக்கும் அந்த வயசு வர வரைக்கும் அந்த நாட்டுக்கு ராவணனுடைய மகன் நாட்டை ஆள்றாரு, எல்லாமே நடக்குது. எல்லாம் நடந்து கடைசி காலத்தில் அவருடைய அந்த மாந்தியை தொடும் காலம் வரும்போது மாரக காலம் சேர்ந்து கூட வருது. அது வரும்போது தான் ஜென்மராமர் வனத்திலே சீதை சிறை வைத்ததும், தீதிலாதொரு 3 துரியோதரன் படை மாண்டதும், இன்மை 8 வாலிப பட்டம் இழந்து போனதும், ஈசனார் ரூபத்திலே தலையோட்டில் பிச்சை எடுத்ததும், தர்மபுத்திர நாளிலே வனவேசப்படி போனதும், சத்தியமா முனியாற்றிலே யானைக்காலில் தலை வீழ்ந்ததும், உண்மையுற்றிட ராவணன் முடி 12 வெல்ந்ததும். அந்த இடத்துக்கு வரும்போது அவர் போரில் போய் யுத்தம் அடைஞ்சதுனால சனி பகவானுக்கு தெரியும் இந்த காலகட்டங்களில் இவர் இறப்பார் என்று. அது வரைக்கும் அந்த மாந்தியை தள்ளி போட்டு அந்த மாரகத்தையும் தள்ளி போட்டு கடைசி காலத்தில் விதியை மாற்றி எழுதி அந்த இடத்துல தான் மாந்தி தோஷம் உருவாச்சு. அந்த மாந்தி தோஷம்தான் இன்றைக்கி உலகம் பூராம் யாருக்கெல்லாம் அந்த பிரேத தோஷம் இருக்குதுன்னா, லக்கணத்தில் மாந்தி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் பிரேத தோஷம். அந்த பிரேத தோஷம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, நம்ம நல்லா வாழ்ந்து பொழைச்சவங்க ஏதோ வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய கொடுமைகளையும் இதைகளையும் பார்த்து மனநிலை சரியில்லாமல் போய் எங்கேயாவது காணாமல் போய் இறந்துருவாங்க. அந்த இறந்தவருடைய உடல் வந்து அழுகி போயிடும். அப்போ வந்து அந்த ஆன்மா ஒதுங்கி நின்று இறந்து அந்த ஆன்மா பக்கத்துலேயே உட்காந்துருக்கும். இன்றைக்கி யாருமே வந்து என்னை எடுத்து அடக்கம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாவுடைய சாபம் யாராவது ஒரு வயிற்றுக்குள்ளே புகுந்தாகணுமே அப்படின்னு அந்த ஆன்மா அந்த உயிர் பார்த்துக்கிட்டே இருந்து அந்த வம்சத்தில் யார் வீட்டில் தாம்பத்திய வாழ்க்கையால் கரு உருவாகுதோ அந்த கரு உருவாகும் போதே இந்த ஆன்மாவோட கருவு உருவாயிரும். அந்த மாந்தி தான் கரெக்டாக லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுடைய வீட்டில் ஒருத்தர் காணாமல் போய் இறந்துருப்பாங்க, சூசைட் பண்ணியிருப்பாங்க, தற்கொலை முயற்சி எடுத்திருப்பாங்க, கிணத்துல விழுந்திருப்பாங்க, ஆற்றுல ஓடுற நதியில் விழுந்துருவாங்க, மறைமுகமாக ஜீவசமாதி ஆயிடுவாங்க, ஆசிரமத்தில் போய் இறந்துருவாங்க. இந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை கேட்டிங்கன்னா 3 தலைமுறை 4 தலைமுறைக்குள்ளே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கும். அதனால தான் அந்த லக்கணமே மாந்தினா அந்த லக்கணமே பிரேத தோஷம் அடைஞ்சதுனால அவருடைய முகமே பார்த்தீங்கன்னா இருளண்டன மாதிரி இருக்கும். இந்த முகம் இருளண்டன மாதிரி ஆகி அவருக்கு கருப்பெல்லாம் புகுந்திக்கும்.
அவருடைய முகம் வந்து டெத்து கண்டிஷனில் இருக்கிற மாதிரி, காலையில் இளவு வீட்டில் உட்காந்து எந்திரிச்சா அவருடைய முகம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும். அந்த தேஜஸ் பவரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச 1000 முகத்தை பார்த்தாச்சு லக்கணத்தில் மாந்தியில். இன்னும் விஸ்வாமித்திர கோயில் போனீங்கன்னா அந்த கோயில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே, லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க தான் அத்தனை பேருமே, அவங்க முகங்களை எல்லாம் பார்த்தா அந்த பிரைட்னஸ் வராது. அதுக்கு காரணமே அந்த மாந்தி பிரேத தோஷம் தான். இதை கண்டுபிடிச்சி முதல்ல இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் நான் ஒரு விஷயத்தை யூடியூப்பில் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு கோயில் தீர்த்தத்தை கொண்டு வந்து தெளிச்சிங்கன்னா கோயில் புண்ணியம் வீட்டுக்குள்ளே வருமானு கேட்டேன். எப்படி வருமாங்க? அப்போ இந்த பிரேதத்தை முதல்ல நீங்கள் வெளியேற்றினா நீங்கள் கும்பிட்ட புண்ணியம் வீட்டுக்குள்ளே வருமல்ல. அப்போ இந்த பிரேத தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்கள் வம்சத்தில் யாரோ ஒருத்தர் காணாமல் போய் அனாதையாக இறந்துட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஆதரவற்ற பாடி எடுத்து அரசு முத்திரையோட காவல்துறை அதிகாரியோட ஒரு ட்ரஸ்ட் மூலிமா போய் ஒரு ஏமகாரியத்தை முழுமையாக செஞ்சு அதுக்கு ஒரு திதி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத தோஷ நிவர்த்தி ஆகுன்னு சொன்னேன். அப்படி சொன்னதை கேட்டுத்தான், ஐயோ இது அற்புதமான பரிகாரமாக இருக்குது, சுபமாரிமுத்துங்கிற ஒருத்தர் திருப்பூரில் இருக்கார், இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த விஸ்வாமித்திரருடைய கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் இந்த மாந்தி தோஷ நிவர்த்தி ஆகுங்கிறதையும் சேர்த்து வச்சு இந்த பிரேதம் அடக்கம் பண்ணி போட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஜாதகத்தில் உங்கள் வம்சத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு லக்கணத்தில் மாந்தி தோஷம் வராது. ஏன்னா அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு அதை அறுத்து விடுறீங்கல்ல, தொடராது இல்லைங்கிற நான். அப்போது அந்த விஸ்வாமித்திர கோயிலை ஏன் நான் அதை வந்து உள்ளே கனெக்ட் பண்ணேன்னா, மாந்திக்குன்னு சிறப்பான கோவில்கள் நிறையா இருக்குது. நான் ஏன் விஸ்வாமித்திர கோயிலை வந்து லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வாங்கன்னு எதுக்காக சொன்னேன்னா, தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை, விஸ்வாமித்திரர் தான் குடும்ப ஜோசியர். அவர் நாட்டுக்கே அரசனாக இருந்து ஆன்மீகத்தில் வந்தவர். அந்த கருவிலேயே ஜோசியத்தை கணிக்கக்கூடிய சக்தி விஸ்வாமித்திரருக்கு உண்டு. இந்த விஸ்வாமித்திரருடைய சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, தசரத மகாராஜா உங்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது, புத்திர யாகம் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தையே பிறக்கும்னு உத்தரவு கொடுக்குறாரு. உடனே ஜாதகத்தை பார்த்து சொன்ன உடனே அந்த யாகத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு தசரத மகாராஜா அந்த வேலையை செய்கிறாரு. தசரத மகாராஜா உத்தரவு கொடுத்தோன்னே விஸ்வாமித்திர யாகம் நடத்துகிறார். விஸ்வாமித்திரருடைய சங்கல்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை போய் பார்த்துட்டு வந்தால் இழந்த சக்தியெல்லாம் மீண்டும் வரும். அவர் யாகம் நடத்தினதே இழந்த சக்தியை மீட்டெடுக்கிறதுக்கு தான். அதனால் அந்த யாகம் அவர் எங்கே போனாலும் யாகம் மூட்டிட்டாருன்னா இழந்த சக்தியெல்லாம் மீண்டு வரும். அப்பேற்பட்டவர் வந்து அங்கே தியானம் பண்ணி தவம் பண்ணி அந்த விஸ்வாமித்திர கோயிலை இழந்த சக்தியெல்லாம் மீண்டு வரணும், என் மண்ணுக்கு வரவங்களுக்கெல்லாம் இழந்த சக்தியெல்லாம் மீண்டும் தரணும் யாகம் பண்ணி சங்கல்பம் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கிறனால அவரே இந்த யாகம் நடத்தி முடித்தோன்னே ராமரே பிறக்கிறார். ராமர் பிறந்த பிரசவம் பார்த்த கையில் முதல் கருவிலேயே கணிச்சவர் விஸ்வாமித்திர தான். அதனால் இந்த விஸ்வாமித்திர கையில் கொடுத்து வாங்குங்கன்னு உடனே தசரத மகாராஜா உத்தரவு கொடுத்தோன்னே தசரத மகாராஜாவுடைய குழந்தைய முதன்னு வாங்கினவர் விஸ்வாமித்திரர். பேர் வந்து ராமர்னு பேர் வச்சது விஸ்வாமித்திரர். 25 ஆண்டு காலம் வளர்ந்ததுக்கப்புறம் சீதாதேவிக்கு ராமருக்கும் திருமணம் பண்ணி வச்சது விஸ்வாமித்திரர். திருமணம் பண்ணி வச்சு அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் உருவானதுக்கப்புறம் தான் ராவணன் சீதாதேவியை கடத்திட்டு இலங்கைக்கு போகிறாரு. இலங்கைக்கு போனதுக்கப்புறம் ராமருக்கு கோபம் வந்து பல நாள் பழி வச்சு ஒரு நாள் போய் ராவணனை கொல்றாரு. அவரை கொன்னதுனால பிரேத தோஷம் ராமருக்கே பிடிக்குது. எப்படி? அது இதுன்னு டெப்த்தாக போகட்டுங்க. அதான் இப்போ பிரேத தோஷம் யாருக்கு பிடிச்சது? ராமருக்கு பிடிச்சது. அப்போ ராமருக்கு பிடிச்ச உடனேயுமே அவருடைய புத்தியை இழந்து தான் ராவணேஸ்வரன் ஒரு சிவன் பக்தரை கொண்டுட்டார். அப்போ பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு, பிரேத தோஷம் பிடிச்சிருச்சு. அப்போ இவர் கொஞ்ச நேரத்தில் அந்த உயிர் போனதுக்கப்புறம் இந்த ஆன்மாக்குள்ள சுயபுத்தி இல்லாமல் அவர் வந்து அப்படியே அவருடைய தன்னுடைய சுய இழத்தை எல்லாத்தையும் இழந்துடுறாரு. அப்போ எல்லாத்தையும் ராமர் இழந்து ஒரு ராசாவுடைய மகன், ஒரு பெரிய அரசனுடைய மகனுக்கு எல்லா சத்தையும் இழந்தோடனே ஒரு சாதாரண மனிதன் ஆகிட்டார். அப்போ தான் தியானம் பண்ணி பார்த்துருக்கார், ராவணனை கொன்னதுனால எனக்கு பிரேத தோஷம் பிடிச்சிருச்சு, இந்த தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணணும்னா நம்மளைய கருவிலேயே கடிச்சவர் விஸ்வாமித்திர தான். அதனால் அந்த கோவிலுக்கே போய் நம்ம இந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் விஸ்வாமித்திர கோயிலுக்கு வந்து என்னுடைய மனைவியை கடத்திட்டு போனதுனால நான் ராவணனை கோபம் வந்து கொன்னுட்டேன், அதனால் என்னோடய சக்தியெல்லாம் இழந்து வந்திருக்கேன், எனக்கு மீண்டும் எனக்கு சக்தி வேணும்னு கேட்டதுனால அங்கே நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ராமருக்கு ஊற்றி விஸ்வாமித்திர கைதொட்டு ஆசீர்வாதம் பண்ணோன்னே இழந்த சக்தியெல்லாம் மீண்டு வந்தது. இழந்த சக்தியெல்லாம் மீண்டு வந்தது. அப்போது லக்கணத்தில் மாந்தி ராமருக்கும் இருந்திருக்குது. அதனால தானே அவர் கொல்றதுக்கு திட்டம் போட்டார். அப்போ அந்த பிரேத தோஷத்தை எந்த இடத்துல போய் நிவர்த்தி பண்ணார்? திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திரருடைய ஆலயத்தில் போய் யாரெல்லாம் நவக்கலச பூஜை பண்ணி
அந்த தீர்த்தம் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கிறீங்களோ உங்களுக்கும் லக்கணத்தில் மாந்தி பிரேத தோசை நீங்கி பிரம்மகத்தி தோசை நீங்கிரும். இப்படித்தான் ராமருக்கு வந்து பரிகாரம் பண்ண ஸ்தலம். அப்போது இந்த கோவில் வந்து எல்லா கோயிலுமே 4000 வருஷம் 5000 வருஷம் 6000 வருஷம் பழமை வாய்ந்தது. ஆனால் இந்த கோவிலில் போய் விஸ்வாமித்தருடைய இயர் என்னன்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா 4,76,000 வருஷம் ஆகுது அந்த கோயிலுக்கு வயசு. அப்போ எந்த யுகத்தில் அந்த கோயில் கட்டிக்கிறாங்க? அப்படி ஒரு கோயில் இந்த உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் உங்களோட பாதம் அங்கே படலாமா வேண்டாமா சொல்லுங்கள்? இது எல்லாம் இப்படி வீடியோவை கேட்டுட்டு போய்த்தான் அங்கே பௌர்ணமி அன்னைக்கு 2000 பேர் 3000 பேர் அங்கே இருக்காங்க. சாமியே கும்பிட முடியல, அவ்வளோ கூட்டம் ரஸ்ஸு. ஃப்ரீயாக இருக்கிற நாள் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே கும்பிடலாம். அங்கே ஒரு ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கி வச்சுருக்காரு இல்லைங்களா? ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. ஏன்னா 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? முதல் கோயில் இருக்கிறது பெரிய அதிசயம். அதனால் அந்த ஆன்மா சக்தி எல்லாம் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் இறக்கி வச்சதுனால ராமர், அதாவது வந்து ராமர் போய் அந்த ஸ்ரீ சக்கரத்தை தொட்டதுக்கப்புறம் தான் இழந்த சக்தியெல்லாம் மீண்டு வந்திருக்குது. அந்த ஸ்ரீ சக்கரம் ஓமகுண்ட விநாயகர் கோயிலுக்குள்ளே ரகசியமாக இருக்குது. இன்றைக்கும் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு தான் அந்த விஸ்வாமித்திருக்கும் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய 4,76,000 வருஷத்துக்கு முன்னாடி அதை உருவாக்கின சக்தி அங்கே பிரதர்ஷனையாக இருக்குது. அதனால தான் அந்த கோவிலில் ஓமகண்ட விநாயகர் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு, அந்த கோவிலில் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சாமி கும்பிட்டு, அந்த விஸ்வாமித்திர மகாலிங்கேஸ்வரரை கும்பிட்டு, தில்லைக்காளின்னு சொல்லி அது எல்லைக்காளியாக அங்கே இருக்குது. எங்கேங்க? கடலோர பகுதியில் தில்லைக்காளி. அங்கே நவக்கலச பூஜை பண்ணி கடலில் 3 தடவை இப்படி உருண்டு, அப்புறம் மறுபடியும் குளிச்சுட்டு வந்து 3 தடவை இப்படி உருண்டு, இப்படியே 6 முறை 9 முறை செய்து, அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை தலையை சுற்றி இன்னையோட என் கர்ம வினதோஷ நிவர்த்தின்னு கடலுக்கு பின்னாடி தூக்கி வீசிட்டு நேராக தில்லைக்காளி வந்து பார்த்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த ஓமகுண்ட விநாயகர் கோயிலில் அவர் பேரில் அர்ச்சனை பண்ணி விஸ்வாமித்திர மகாலிங்கேஸ்வரரை கும்பிட்டு வந்தாச்சுன்னா அவங்களோட ஜாதகத்தில் 7 தலைமுறைக்கும் லக்கணத்தில் மாந்தி தோஷம் வராது. இதெல்லாம் தாங்க ஐயா வேணும் வாழ்க்கையில். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாந்தி பரிகாரம் கிடச்சதுனால தானே இது ஒரு முறை எல்லோரும் இதை கேட்குறது பார்க்கும்போதே, ஒரு முறை நம்ம திருச்செந்தூர் போனாலோ நம்ம ஒரு முறை இந்த மாதிரி ஒரு தெளிவாக சொல்லியிருக்காங்க, போகணுங்கிற எண்ணம் வருமா வராதா சொல்லுங்கள்? என்னங்க ஐயா? இப்போ சொல்லுங்கள். அப்போ இந்த லக்கணத்தில் மாந்தி நம்ம ஜோசியராக இருக்கிறனால ஒரு விஷயம் யோசிங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விருச்சிகத்தில் மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த மாந்தி வந்து விருச்சிகத்தில் இருக்குது. அது வந்து பிரேதம் இருக்கிற வீடு. மாந்தி நம்ம வீட்டில் எங்கே இருக்கோ அதுதான் பிரேதம் இருக்கிற வீடு. முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். லக்கணத்தில் மாந்தி இருந்தால் ஜாதகருக்கே பிரேத தோஷம். 2ல் மாந்தி தோஷம் இருந்தால் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிரேத தோஷம். 3ல் மாந்தி இருந்தால் இளைய சகோதரி பிறக்கும் போதே பிரேத தோஷம் வாங்கியிருக்குது. 4ல் மாந்தி இருந்தால் தாய் வர்க்கத்தில் ஒருத்தர் காணாம போய் இறந்துருக்காங்க, பிரேத தோஷம். 5ல் மாந்தி இருந்தால் பூர்வீகத்தில் ஒருத்தர் காணாம போய் இறந்த பிரேத தோஷம். 6ல் மாந்தி இருந்தால் வேலை செஞ்ச இடத்துல இறந்து அவங்கள அனாதையாக விட்டுருவாங்க. அவங்களோட குரூப் வந்து யாரும் அடக்கம் பண்ண மாட்டாங்க. 6ல் மாந்தி இருந்தால் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை. 7ல் மாந்தி இருந்தால் கொண்டுட்டு வரக்கூடிய பொண்ணு பிரேத தோஷத்தை கொண்டு வருது. 8ல் மாந்தி இருந்தால் துர்மரண தோஷம் அந்த குடும்பத்தில் இருக்குது. 9ல் மாந்தி இருந்தால் தந்தை வழியில் ஒருத்தர் காணாம போய் இறந்த பிரேத தோஷம். 10ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா கர்ம வினை தீர்க்கறக்காக முன்னோர்கள் கொடுத்த பிரேத தோஷம். 11ல் மாந்தி இருந்தால் மூத்தவர்களுடைய வம்சாவளியிலேருந்து வந்த பிரேத தோஷம். 12ல் மாந்தி இருந்தால் தூங்கும் போது இறந்து போன பிரேத தோஷம். எப்படி? இதில் லக்கணத்தில் மாந்தி இருக்கிறதுக்கு மட்டும்தான் 1 எடுத்துருக்குறோம். இன்னும் 12 சொல்கிறதுக்கு இன்னும் நீங்கள் என்னை கூப்பிடுவீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 1 சொல்கிறக்கே ஏன்னா மற்றவங்களாம் பேசணும்ல, இருந்தாலும் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா இது ஒரு தர்ம பரிகாரம் அல்லவா? கர்மங்கள், அதாவது தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா? தீர்மன் எந்த புக்கில் யாரும் எழுதலை. ஏன்னா அப்படி ஒன்று தீர்மன் எழுதியிருந்தால் முதல்ல அதை வாங்கி படித்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிடுவாருங்க, அந்த பாவத்தை தீர்த்துட்டு மறுபடியும் பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதனால் சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும். இந்த ஜென்மத்தில் நீ 120 வருஷம் நீ இந்த பூலோகத்தில் வயசு வாங்கி வந்திருக்க, நீ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை செஞ்சு உன் வம்ச கர்மாவை கொஞ்சம் குறைச்சி நீ புண்ணியத்தோடு வாழுங்கிறக்காகத்தான் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னு சொன்னாங்க. கரெக்டுங்களா ஐயா? அப்போது இந்த விஸ்வாமித்திர கோயில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கு மோட்ச விளக்கு ஏற்றுறதுக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு வரணும் தெரியுமா? மதுரையில் பெரியார் சொல்லுங்கள். வெரி குட். இங்கே பாருங்கள், அவங்க ஜோசியம் பார்க்குறாங்களா ஆஃபீஸ் போட்டுக்கிறாங்களான்னு தெரியல, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ மனக்கோட்டை கட்டி வச்சுக்கிறாங்க பாரு. கோயில் கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லையா? அதாவது மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். இந்த கோவில் பாதாள லிங்கம் மாதிரி இறங்கி போகும்போது பாவத்தை இறக்கி வச்சுட்டே போவீங்க, சாமி கும்பிட்டு புண்ணியத்தை வாங்கிட்டு மேலே வருவீங்க. அப்படி ஒரு கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 700 வருஷம் மூத்தது. அந்த கோவில் அங்கே இருக்குது. அந்த கோவிலில் யாராவது முடி சூடுனாங்கன்னா அந்த ஊருக்குள்ளே போய் நான் மதுரையை ஆள போகிறேன்னு சொன்னால்
அந்த சாமிகிட்ட போய் சொல்லிட்டு வந்து சாமிக்கு தேங்காவில் உடைச்சு பூஜை பண்ணி அவங்க சாமி மேலே இருக்கிற முடி அந்த வஸ்திரம் எடுத்து இவங்களுக்கு முடிசூடித்தா அந்த நாட்டில் சைன் பண்ணி அந்த நாட்டை ஆண்டாங்களாம் ஆதி காலத்தில் ராஜாவே. அதனால முடிசூடிய மன்னனும் இறுதியில் பிடிசாம்பலாய் போவான்னு அந்த கதை தெரிஞ்சதுனால தான் வேண்டாம் வாழும் வரைக்கும் கடவுளை ஒன்றியே வாழலாங்கிறக்காக முதல்ல தலையில் முடிசூடுறது உலகத்திலே தமிழ்நாட்டில் இன்மை நன்மை தருவர் கோயில் தான். இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இன்மைனா இல்லை இல்லாதவரையும் நன்மையாக்கக்கூடிய கோயில், இன்மையிலும் நன்மை தருவார். இந்த கோவிலுக்குள்ளே இன்னொரு அதிசயம் ஒன்று இருக்குது. இப்போ வெளியிட்டிருக்கு அந்த கோயிலை. அதுக்கு அம்பாளுடைய பேர் மேலே போய் பார்த்தீங்கன்னா மத்திபுரி அம்மன். அது என்ன மத்திபுரி அம்மன் பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டாத காலத்திலேயே ஆதி காலத்தில் 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையை அளந்து இதுதான் மத்தின்னு சொல்லி சென்டர் பாயிண்டாக அது வந்து சிதம்பரம் நடராஜர் மாதிரி மதுரைக்கே வந்து சென்டர் மையம் வந்து மத்திபுரி அம்மன் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் அந்த அம்பா இருக்கிறது இடம் தான் இந்த மதுரைக்கே மத்திபுரி அம்மன். அங்கேயே ஒரு பரிகாரம் இது கேட்டவுடனே அந்த ஐயர் சொன்னோன்னையுமே மத்திபுரி அம்மன் இப்படித்தானுங்க இந்த கோவிலெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மனுக்கே குலதெய்வமே வந்து நம்ம இன்மையில் நன்மை தருவர் கோயில் தான் அர்ச்சகரே சொன்னார். உடனே நான் என்ன பண்ணேன், அங்கேயே ஒரு பரிகாரம் எடுத்தேன். அப்போ ஆல்ரெடி மதுரை அளந்து கல் நெட்டிட்டாங்க, இதுதான் மத்தின்னு. அப்போ யாருக்கெல்லாம் வீட்டில் எல்லை பிரச்சனை இருக்குதோ, யாருக்கெல்லாம் இடம் விற்கலையோ, யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்குதோ, எனக்கு அளந்து இவ்வளோ இடம் கொடுக்கல, உனக்கு அளந்து இவ்வளோ கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் மத்திபுரி அம்மன் கோயிலில் போய் ஒரு சகசரநாம பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து அந்த வீட்டில் கொண்டு வந்து போட்டிங்கன்னா அந்த இடம் வந்து அவங்கவுங்களுக்கு அளவு வந்து அவங்கவுங்களுக்கு மத்திய அளவெடுத்து நீங்களும் விற்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கலாம். இது மத்திபுரி அம்மன். இந்த கோவிலில் மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றுறாங்க. லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்கிறவங்க ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து யாரோ ஒருத்தர் இறந்துருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம், அவங்களுக்கு திதி கொடுக்காம விட்டுருக்கலாம், பிண்டம் கொடுக்காம விட்டுருக்கலாம், மோட்சம் கொடுக்காம விட்டுருக்கலாம், வாழையடி வாழையை அந்த பிரேத சாபம் தொடர்ந்து வரலாம். எல்லாத்துக்கும் சேர்த்தி வச்சு தான் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் போய் மோட்ச விளக்கு தெய்வம் ஏற்றிட்டு அந்த கோவிலில் பசுமாடு இருக்குது, அந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் அகற்றி வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த லெவலுக்கு வருவீங்க. இந்த 2 கோவில் உலகத்தில் பொக்கிஷமாக கிடச்சிது. எத்தனையோ கோயிலில் எத்தனையோ விதங்கள் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் யூடியூப் வந்ததுக்கப்புறம் இந்த 2 கோயில் ஒரு காலத்தில் புதஞ்சே கிடந்தது. யூடியூப்புக்கு தான் நன்றி சொல்லணும். இது கிடச்சதுனால தான் இந்த விஷயத்தை சொல்லி எத்தனையோ மக்களுடைய செல்ஃபோன் வீட்லேயே இருக்கிறனால வீட்டுக்கு எப்படி டிவி இருந்ததோ அதை பெருசாக இருக்கிறத இப்போ டிவியாக சிறுசாக மாற்றி இந்த செல்ஃபோனுக்குள்ளே நாமெல்லாம் அவங்களுக்கு தெரியறதுனால தான் அங்கேருந்து நம்மளுக்கே தெரியாமல் போய் சாமி கும்பிட்டு உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வராங்க. எப்படி ஜோசியருக்கும் ஒரு நல்லதாங்க ஐயா. ஏன்னு கேட்டால் வழிகாட்டுனது ஜோசியர் தானே. இந்த கோவிலை நம்ம சொல்லலைன்னா யார் சொல்லுவா? நம்ம தான் சொல்லணும். அப்போ கோவிலுக்கே வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்குற அளவுக்கு ஜோதிடர்களுக்கு சக்தி இருக்கா இல்லையா சொல்லுங்கள். நவகிரகத்தை கட்டி ஆளக்கூடிய தூதர்களே நம்ம தான். ஜோசியர் தான் முதல் வந்து நவகிரகத்தினுடைய முதல் வந்து ஒரு கிரகம் என்ன டிகிரியில் போகுது, எந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குது, இன்றைக்கி சந்திரன் எந்த ராசியில் போகுதுன்னு யாருமே கணிக்க முடியாது. ஆனால் நம்ம ஜோசியர் மட்டும் இன்றைக்கி இத்தனை டிகிரியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த சாரத்தில் இத்தனாவது வீட்டில் இந்த கிரகம் இப்போ சுவாசிட்டு இருக்குதுன்னு ஜோசியர்னால் மட்டும்தான் கணிக்க முடியும். அப்போ வானசாஸ்திரமே நம்மளுக்கு தானே. வானசாஸ்திரமே முதல் ஜோசியருக்கு தானே இந்த பட்டம் கொடுத்துருக்குது. அப்போ இது ராஜ தொழில் அல்லவா. நாம் கொஞ்சம் வயிற்றுக்களவாக சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய உடலும் எனர்ஜி உலகத்துக்கு கொடுத்துட்டு போனால் அடுத்த பிறவியிலும் நீங்கள் பெரிய ஜோசியராகவும் பெரிய ஞானியாகவும் வரலாங்கிறதானே சாஸ்திர விதி. எப்போவுமே ஜாதகத்தில் தோஷம் நிவர்த்தி ஆனவங்க தான் நவகிரக ஜோசியம் பார்க்க வர முடியும். நாம் நினச்சிக்கிறேங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்க வந்தால் அவங்களுக்கு ஜோசியம் சொன்னால் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணால் அந்த கர்மெல்லாம் நமக்கு வந்துருமான்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சு செவ்வாய் தோசை நாகதோஷம்னு சொல்லும் போதே தோசை நீங்கள் தானே சொல்கிறீங்க இல்லையா. நீங்கள் பரிகாரம் பண்ணினாலும் பண்ணலினாலும் உங்கள் கையில் என்னென்ன தோஷம் இருக்குது நீங்கள் சொல்லித்தர அவருக்கே தெரியுது. அப்போ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வம்சத்தில் ஒரு 7 தலைமுறையாவதும் ஆன்மீகத்தை கையில் எடுத்து இந்த உலகத்தில் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படித்து பாராயணம் பண்ண குழந்தைங்க தான் ஜோதிட குழந்தைகள். அதை மட்டும் மறந்துடாதீங்க. பாருங்கள், நவகிரகங்கள் எல்லாமே ஒரு ராசி கட்டத்தில் 12 கட்டத்தில் 4 மூலையில் திக்கு தெரியாமல் எங்கெங்கேயோ உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. ஆனால் நாம் இங்கே எல்லாருமே ஒரே ரூமுக்குள்ளே தான் ஒற்றுமையாக உட்காந்துருக்கோம். இது கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள். இது ஒரே ரூமில் உட்காந்துருக்கோம். 4 விஷயத்தை தெரிஞ்சு மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு தானே இந்த ஒற்றுமை. இது நம்ம குடும்பத்துக்கு கிடையாதுல்ல, இது உலக மக்களுக்கு தானே. அப்போ நம்ம அடுத்த பிறவிலையும் நம்ம இந்த ஜோதிடம் ஆன்மீகம் யாகம் பூஜை ஹோமம் எல்லாம் இது யாரோட சொத்துன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடருடைய சொத்தாக்கு. இதெல்லாம் என்னங்க, இது ஜோதிடருடைய சொத்து. நாம் ஒரு கோயிலில் வந்து பாலடைஞ்ச ஒரு கோயில் கிடக்குது. அந்த கோயிலோட கல்வெட்டை படித்து வரலாறை படித்து இப்படி ஒரு கோயிலில் ஒரு சத்திய மன்னர் காலத்தில் ராஜா காலத்தில் கட்டிக்கிறாங்கன்னு ஜோசியர் சொன்னதுக்கப்புறம் தானே கூட்டமே அங்கே போகுது.
அப்போ ஜோசியரை கூப்பிட்டு முதல் பரிவட்டம் கட்டி அர்ச்சனை பண்ணுறது தானே அவங்களோட வேலையாக இருக்கணும். என்னங்கய்யா, நாம் லாஸ்ட்டில் போய் கீவில் நிற்கிற ஆளுகளை நம்மெல்லாம் நாம் தானே இந்த கூட்டத்தை உருவாக்கணும். நமக்கெல்லாம் முதலிடம் கொடுத்துருக்கணும். அப்போ இனி போகிற காலத்தில் ஜோசியர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கோவிலில் ஒரு முதல் உரிமை கிடைக்கும், அந்த பரிவட்டங்கள் கிடைக்கும். இவங்கெல்லாம் சொல்லித்தான் இத்தனை மக்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து நிறையா சுகாதார வசதிகள் நடக்குது, சாமிகளுக்கு சக்தியில் கூடுது, 5 நேர பூஜை நடக்குது. அதுக்கு எல்லா காலங்களையும் அமாவாசை, பௌர்ணமி, இந்த பிரதோஷம் இதெல்லாமே நடந்து அத்தனை மக்களும் என்ன பண்ணினாலும் ஒரு தேரில் சாமி எடுத்துகிட்டு போகிறக்கும் கூட ஒரு 100 பேர் இருந்தால் தானே அந்த தேரை இழுக்க முடியும். அதுக்கும் ஜோசியர் தானே வேணும். என்னங்கய்யா, கரெக்டு தானே? அப்போ இதெல்லாம் ஆதி காலத்தில் இந்த ஜோதிடமும் கோயிலும் தானமும் தர்மம் புண்ணியம் எல்லாம் இது நம்மளுடைய குல சொத்து, நம்மளுடைய இன சொத்து. அதனால் இனிமேல் வர்றவங்க எல்லாருமே இந்த ஆதிகால பரிகாரம்ங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிரியேட் பண்ணி வர்ற மக்களுக்கு எளிமையாக நீங்கள் பலன் சொன்னீங்கனாலே அது போதுமான விஷயந்தானே. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன், பிரதோஷத்தன்னைக்கு குளிச்சுட்டு போகணுன்னா என்ன அதை குளிச்சுட்டு போகணும் ஒரு அம்மா கேட்டுச்சு ஃபோனில் வர காரில். எல்லா நாளும் நான் சொல்லிக்கிறேன், தாமரையை ஊற வச்சு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி வியாழக்கிழமை ஊற வச்சு வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் உடம்புல தாமரை வாசம் அடிக்கும், மகாலட்சுமி குடியிருக்கும். வெள்ளிக்கிழமை அதை செய்யுங்கன்னு இருக்கிறேன். அதே மாதிரி நவதானியத்தை ஊற வச்சு பன்னீரை ஊற்றி காலையில் குளித்தா நவதோஷ நிவர்த்தி ஆகுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, பிரதோஷம் மட்டும் ஸ்பெஷலாக சொல்லுங்கன்னாங்க. நான் சொன்னேன், வில்வக்காயை ஒன்று நைட்டு ஊற வச்சுருங்க, நாளைக்கு பிரதோஷம்னா வில்வக்காயை ஊற வைங்க, வில்வ இலையை 2 ஊற வச்சு பன்னீரை ஊற்றி வச்சுருங்க, பிரதோஷம் அன்னைக்கு வில்வ தீர்த்தத்தில் குளிச்சுட்டு போங்க, உங்களுக்கு எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகுன்னு சொல்லு. அங்கேயே பரிகாரம் பிறக்குது இல்லைங்களா? அங்கேயே பரிகாரம் பிறக்குது. அவங்க கேட்டால் கேள்விக்கு பதில் வருது, கேட்கலைன்னா நம்ம ஞானத்திலே சுரைக்காது இல்லையா? அப்போ ஒவ்வொரு பரிகாரங்களும் இதுதான் சொன்னேன். எனக்கு சூரியன் திசை நடக்குது, என்ன தீர்த்தத்தில் குளித்தா நல்லா இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், சூரியன் வந்து சிவன், சிவனுடைய மூலிகை ருத்ராட்சை. உன்னோட வயசு எவ்வளவோ அவ்வளோ ருத்ராட்சை, 40 வயசுன்னா 40 ருத்ராட்சியை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோ, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய தீர்த்தத்தில் குளி, ருத்ராட்ச தீர்த்தத்தில் உன்னுடைய சூரிய தோஷம் நிவர்த்தியாகுன்னு சொன்னோம். இப்படி நவதானியங்களும் அந்த காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாம் தந்தா அந்த காலத்தில் செய்திருக்காங்க. அப்படி எல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் இதை உருவாக்குறதுனால எல்லா விஷயத்துக்குள்ளுமே ஜோதிடம் புதஞ்சு கிடக்குது. அதனால தான் இந்த விதைகள் எல்லாம் வச்சு சொல்கிறதும் பார்க்குற இடத்துல பரிகாரமாக நம்ம பார்க்குறதும் இதெல்லாம் ஒன்று ஊறி ஊறி உலகத்துக்கு போச்சுன்னா எதில் வேணாலும் பரிகாரம் எடுக்க முடியும். கோடிக்கணக்கான பரிகாரங்கள் எடுத்து மக்களை காப்பாற்றிடலாங்கிறக்காகத்தான் ஆதி காலத்தில் ராமருக்கே பரிகாரம் செய்து காமிச்சதுனால தான் நவக்கலச பூஜைங்கிறது ஒன்று உருவானதுனால தான் 4,76,000 வருஷத்துக்கு முன்னாடியே பரிகாரம் இருந்ததுனால தானே விஸ்வாமித்திரே நவக்கலச பூஜை பண்ணி தீர்த்த ஊற்றிருக்காரு. அது வாழையடி வாழையாக நவகிரகங்களாக சிலையை அடித்து நவத்தையும் சுற்றி வந்து சாமி கும்பிடுங்க. அப்புறம் வீட்லேயும் கிரக பிரவேசம் பண்ணுங்கள். வருஷத்தில் ஒரு நாள் கணபதி ஹோமம் பண்ணுங்கள். வீடு புண்ணிய அர்ஜினா பெரிய ஆதீனத்தை கூட்டிகிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஒரு குத்து விளக்கு நல்லா வாழ்ந்த மகராசி கொண்டு குத்து விளக்கு ஏற்றுங்க. இப்படியெல்லாம் ஆன்மீகம் சொற்கலைன்னா கரடு முரடாக வாழ்ந்துருவோம்லவா என்னங்க? அப்போ இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ இதையெல்லாம் தான் எடுத்து இன்னும் இதோட முடிக்கக்கூடாதுங்கிறக்காக ஆதிகால பரிகாரங்கள் பாகம் 1ன்னு இருக்குது, பாகம் 2. இதில் 1736 பரிகாரம் இருக்குது. இது வந்து அப்படியே டபுளாக 3330 பரிகாரம் எழுதுகிறேன். அடுத்த பாகம் 2 எழுதிட்டுருக்கேன். வீட்டுக்கு இது கொண்டு போய் சேர்த்திடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. இது எல்லோரும் இதை வாங்கி இதில் இருக்கிற ஒவ்வொரு ரூலையும் எடுத்து படித்து மற்றவங்களுக்கு பரிகாரம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு பரிகார கிளாஸுன்னு ஒன்று போடணுன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்தாலே நீங்கள் ஒரு பரிகார கிளாஸ் போடலாம்ல. கரெக்டு தானுங்க ஐயா? இந்த புத்தகம் பூரா நீங்கள் ஒரு புக்கை படிச்சுட்டா நீங்களே 4 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுப்பீங்கல்ல. அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகம். இது என்னுடைய மானசீகமான முருகர். எல்லா தெய்வத்தையும் நாம் கையெடுத்து நாம் கும்பிட்றோம். இந்த சாமி என்ன பண்ணுது? நம்மளை கையெடுத்து கும்பிடுது. கரெக்டாக? தெய்வம் கூட வித்தியாசமாக இருக்கா இல்லையா? இந்த ஒருத்தர் இவர் பாலமுருகர், கரெக்டுங்களா? இவரை தான் நம்ம யோகமாக வச்சு இந்த பின்னாடி திருப்பிக்குங்க. இந்த பின்னாடி வாழ்க்கையில் எல்லோரும் விளக்கு போடுறக்காக ஒன்று எழுதிக்கிறேன் பாருங்கள். மோட்ச தெய்வம் வந்து கடவுளுக்கு நீங்கள் ஏதாவது மோட்ச தெய்வம் கடவுளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இன்மை நன்மை தருவார் கோயில் போய் மோட்ச விளக்கு போடுறதா இருந்தால் கீழே எழுதிக்கிறேன் பாருங்கள். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகளும் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு விளக்கு போடுங்க. உங்கள் குடும்பத்திலையும் கர்மதோஷம் நிவர்த்தி ஆகும். இதான் எழுதியிருக்கேன். இது காலத்தால் அழியாது, வச்சுருங்க. இது காலத்தால் அழியாது. இதெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுட்டோம். நம்ம வயசுக்கு ஞானங்கள் வந்து ஜோதிடம் என்னைக்கு இளமைக்கு சொந்தம், வைத்தியம் தான் முதுமைக்கு சொந்தம். அப்படி ஜோதிடம் இளமையில் இருக்கும்போது கண்ணு தெரியும், கணித்து சொல்லிடலாம். வயசானப்போ கண்ணு தெரியாது, கணிக்கிறதுக்கு ஞானம் இருக்காது. அப்போ வைத்தியருக்கு தெரியும் கீழே நெல்லிவேர் இதுதான், குப்பமேனி தலை இதுதான்னு.
ஆனால் ஜோதிடம் இளமை. ஒரு 60 வயசுக்குள்ள இந்த உலகத்துக்குள்ள நாம் இந்த ஜோதிடத்திலிருந்து ஜோதிட இனத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை ப்ராப்பராக செஞ்சு வச்சிட்டோம்னா எவ்வளோ வயசானாலும் கவலை இல்லை. இந்த காலம் பதில் சொல்லும். என்னங்க ஐயா? இப்படியே சொல்லி சொல்லி எல்லா மக்களுக்கும் இந்த பரிகாரத்தை கொண்டு போய் சேர்த்திருச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தானே. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பரிகாரம் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு ஒரு 108 பரிகாரம் நம்ம மைண்டுக்குள்ளே கரெக்டான ஒரு தர்ம பரிகாரம் இருந்தால் நம்ம ஜோசியம் எல்லா மக்களுக்கு யாருக்கு என்ன வந்தாலும் 108 பிரச்சனையோட அவர் வரப்போகிறாரு. அவருக்கு தேவை குழந்தை, இல்லை தொழில், இல்லை வாழ்க்கை, இல்லை அவருக்கு ஒரு மறுவாழ்வு, இல்லை அவரோட உயிர் பிரச்சனை, இல்லை ஒரு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை, ஒரு 10 பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கும். இந்த 10 பிரச்சனைக்கு 108 பரிகாரம் சரி வேணுமா சரி பண்ணாதா? அந்த 108 பரிகாரத்தை நீங்கள் கரெக்டாக தர்ம பரிகாரமாக பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஜோதிடத்தை விலாவரியாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த 108 பரிகாரத்தை வச்சு ஒவ்வொரு குடும்பத்தையும் காப்பாற்றிடலாமல்ல. அதனால தான் எப்போவுமே நான் 108ன்னே வச்சுருப்பேன். ஏன் 108னா 27 நட்சத்திரத்தை இன்ட்டு பெருக்கல் 4 108. இந்த 108க்கு மேலே எது இல்லை. எது செஞ்சாலும் 108ஆகவே செய்வேன். நம்ம ஆஃபீஸில் பூஜை பண்ணுறதுனால 108 கலசம், 108 சங்கு, 108 நந்தி, 108 லிங்கம், இப்படி தான் எல்லாம் 108. ஏன்னா இதுக்கு மேலே இறைவனே இந்த லிமிட் போதுன்ட்டார். அதனால் அர்ச்சனை, பூஜை, புனஸ்தானம் எல்லாமே 108. அதனால் கடைசியாக நம்மளை கொண்டு போய் சேர்த்துறது 108. அப்போ இதில் தான் அந்த ரகசியம் இருந்திருக்கு. எனக்கு ஆமாம், அதையும் கூட்டினீங்கன்னா 9 நவகிரகம் தான் கூட்டிகிட்டு போயிருக்கோம் இல்லையா? ஆமாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு ஒரு புனிதமாக இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து தொழிலே வந்து எங்களுடைய குலத்தொழில் தான். அதில் பாரம்பரியமாக நம்ம செய்து வந்ததில் 30 வருஷமாக இந்த துறையில் இருந்து ஜோதிடத்துக்கு சேவையான ஒரு அன்னதானங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம செய்திருக்கோம். ஏன்னா நம்ம வாழ்ந்து நம்மளே சாப்பிட்டு நம்ம என்ன வச்சுருக்கோம்? ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த அன்னதானம் என்பது 10ஆம் பாவமாக வரும். ஒரு ஜோசியத்தில் அன்னம் என்பது 10ஆவதாக வரும். இந்த 10ஆம் பாவம் யாருக்கு இயங்காமல் இருக்குதோ அவங்க அந்த அன்னதானத்தை செஞ்சாங்கன்னா அந்த 10ஆம் பாவம் இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் 100 பேத்துக்கு சாப்பாடு போடணுங்கிறது இல்லை. காலையில் எழுந்திரிச்சு ஒரு சாப்பாடு, ஒரு தண்ணி பாட்டில் ஒரு ஸ்வீட் வாங்கி 3 நாள் 4 நாள் பசியோட காலுகை இல்லாதவருக்கு ஒரு நேரம் அன்னதானம் நீங்கள் கொடுத்தாலே அது பெரிய புண்ணியம்தான். நீங்கள் தர்மம் பண்ணினீங்கன்னா, நீங்கள் ஒரு தர்மம் பண்ணினீங்கன்னா 2 தர்மமாக வரும். எப்படிங்க? ஒரு தர்மம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 தர்மமாக வரும். அது எப்படின்னு கேட்டால், ஒரு மரத்தடியில் ஒரு பிச்சைக்கார் வந்து டெய்லி யாசகம் வாங்கி சாப்பிட்ருக்காரு. அது டெய்லி ஒரு 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 10 பைசா அவர் போடுவாராமா ஒருத்தர் வரா. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார் சாப்பாட்டுக்கு அப்படின்னு. டெய்லி 10 பைசா அவர் போட்டுக்கிட்டே இருந்துக்கிறாரு. 40 வருஷமாக அவர் 10 பைசா போட்டுக்கிட்டே இருந்து ஒரு நாள் அவர் அந்த மரத்தடியில் இறந்துட்டார். இது இறந்த உடனேயுமே அன்றைக்கி அவர் தர்மம் போட வரும்போது இவர் இறந்து கிடந்தார். அடடா, நம்ம இத்தனை நாளாக தர்மம் பண்ணணுமே, இந்த தர்மம் பண்ணினது எல்லாமே இனி தர்மம் வாங்குறக்கு ஆள் இல்லாமல் போச்சு, இவரும் இறந்துட்டார், இவரை யார் எடுத்து அடக்கம் பண்ணுறது, இவர் அனாதையாக இருக்கிறாரேன்னு சொல்லி அங்கே ரோட்டில் போகிறவங்கள 4 பேர்த்த கூப்பிட்டு குழியை தோண்டி இவரை இங்கேயே புதைச்சிடலாங்க, அவருக்கு வீடு வாசல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரி அப்படியே ஆகட்டுன்னு சொல்லி போட்டு கடப்பாறையெல்லாம் மம்முட்டியெல்லாம் வாங்கி அங்கே குழியை தோண்டி இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அது ராஜாவுடைய அரமனையாக இருந்திருக்குது. தங்கம், வைடியூரியம், முத்தும், பவளம் எல்லாமே அதுக்கடியில் தான் இருந்திருக்குது. இவர் அதுக்கு மேலே உட்காந்து இவர் பிச்சை எடுத்துருக்கிறார். அப்போது யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதானே கிடைக்கும். ஆனால் அவர் இப்போ 10 பைசாவுக்கு உட்காந்துருந்தார், அது மேலே பல கோடி சொத்து கீழே இருக்குது. ஆனால் அது அவர் கிடைக்கலையல்ல. ஆனால் அதை தோண்டினதுனால அந்த 10 பைசா போட்ட தர்மம் பண்ணவர் அடக்கம் பண்ணும்போது அந்த தர்மம் பண்ணவருக்கு அந்த முத்து வைடூரியம் கிடச்சிது. ஆனால் இவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. என்னங்க, அவன் தர்மங்கள் செய்ய செய்ய புண்ணியம் தானே. அப்போ பாருங்கள், அவங்களுக்கு அந்த 10 பைசா தர்மம் அவரை தோண்டினொன்னே என் இறப்புக்கு பின்னாடி அந்த புண்ணியம் வேலை செய்யுங்கிறத அந்த 10 பைசா 10 கோடி ரூபாய் சொத்துக்கு அது பெரிய ஒரு உகந்ததாக இருந்திருக்குதா இல்லையா? இப்படித்தாங்க தர்மம். நம்ம செஞ்ச தர்மம் பந்தெடுத்து செவுத்தில் அடித்த மாதிரி எங்கே வரும்? அவ்வளோதாங்க தர்மத்துக்கு. அதனால தான் எங்களுக்கு இந்த ஒரு வேலையில் ஒரு காசு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெருமை சேர்த்துறக்கெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. யார் என்ன கேட்டாலும் அந்த நேரத்தில் நம்ம இருக்கிற தர்மத்தை பார்க்காம எண்ணாமல் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த புண்ணியம் ஒரு நாள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கொடி பறக்குமில்ல. அதனால தான் இந்த தர்மத்துக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி சின்ன கருத்தரங்கம், பெரிய கருத்தரங்கம், பெரிய மாநாடு எது எப்படி செஞ்சோம்னு விரல் விட்டு சொல்ல முடியாது. ஆனால் 49 அன்னதானங்களை இப்போ செஞ்சுக்கிட்டு இன்னும் இடவிடாமல் போய்கிட்டே தான் இருக்குது. அப்போ எத்தனை பேருடைய வயிற்றில் எத்தனை பேருடைய வயிறார சாப்பிட்டு அந்த ஜோதிடர் என்பது குருமார்கள் அவங்க நவகிரகமெல்லாம் நம்மளை வாழ்த்தின பெருமை என்னுடைய வம்சத்துக்கு என்னுடைய குலத்துக்கும் சேருமா சேராதா சொல்லுங்கள்? அப்போ நாம் ஒரே ஒரு ஆள் தான். ஆனால் நமக்கு பின்னாடி எத்தனை வம்சத்துக்கு இது சேர்த்து வைக்கிற அந்த புண்ணியம் அதுபோல தாங்க தர்மம். அதனால தான் என்றைக்குமே நம்ம வந்து 100 ரூபா வருமானம் வரும்போது கடவுள் வந்து 98 ரூபா தான் உங்களோட வருமானம்னு நினச்சிக்கோங்க. இந்த 2 ரூபாயை சேர்த்து வச்சு ஒரு 10 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அதை கொண்டு போய் ஒருத்தருக்கு தர்மத்தை கொடுத்துட்டிங்கன்னா அப்போவே நீங்கள் சம்பாரித்த பணத்துக்கு டேலி பண்ணிட்டா இந்த காசும் நம்மக்கிட்ட தங்கும், அந்த புண்ணியமும் நம்மக்கிட்ட வந்து தங்கும்.
கரெக்டு தானே? இது எல்லா மக்களும் சிறப்போடு செய்யணும்னு சொல்லி, அம்மா லலிதாம்பிகை அம்மா அவங்க ஜோதிடத்தில இந்த இடத்துல அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. நிறையா மக்கள் இங்கே வந்து ஜாதகம் பார்க்கணும், தொழில்ல அவங்க நல்லா இருக்கணும். இத்தனை ஜோதிடர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய வாக்கு சித்தியாகி, அவங்க திண்ணூறு எடுத்து கொடுத்தாலே நல்லா போகும்னு சொல்லி மனசார நான் வாழ்த்தி, அடியன் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எல்லா மக்களும் வளமோடு வாழ்ந்து இந்த நவக்கிரகனுடைய ஆசீர்வாதம் இந்த உலக மக்கள் எல்லாம் நிறைஞ்சு வரணும்னு சொல்லி, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். ஃபோன் நம்பராங்க எழுதிக்கங்க. ஃபோன் நம்பர் வந்து ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் கொடுக்குறேங்க. 9655 715555 9361388202. இந்த நம்பர் ஆஃபீஸ் நம்பர் தான். ஏன்னா நம்மளாவது இப்படியெல்லாம் சைலண்ட்டில் போட்டுருவோம், ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம். இதே உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு இதெல்லாம் கேட்டு ஏதாவது ஒரு வகையில் ஜாதகம் பார்க்கணும், பதிவுகள் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் கேட்கணும், ஏதாவது டவுட்டு கேட்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுக்கெல்லாம் அந்த நம்பரை கூப்பிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. நன்றி ஐயா, வணக்கங்க. ஐயா அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு பரிகாரங்களை பற்றி மிக எளிமையான முறையில் எப்படி பரிகாரங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும், அதே சமயம் 1756 பரிகாரங்களை ஒரே புக்காக கொண்டு வந்து நம்ம எல்லாருமே, அதாவது நம்ம தலைமுறைகள் எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணணும், அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஐயாவை போய் சந்திக்க போகும்போது ரொம்ப யோசித்தோம். ஒரு சின்ன இடமா இருக்கே, இந்த இடத்துக்குலாம் ஐயா வருவாரா, அவரோட பிஸி ஷெடியூல் நம்மளுக்கு கிடைக்குமா, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு 2 நாளாக ஃபோன் பண்ணேன். ஐயா வந்துட்டு சென்னையில் இருக்கேன், நான் வந்ததையும் கூப்பிட்றேம்மான்னார். ஆனால் வந்ததையும் அவரே எங்களை கூப்பிட்டுட்டு இன்றைக்கி வாங்கம்மா, இத்தனை மணிக்கு வாங்க, நான் இருக்கேன் அப்படின்னு. அதுவும் 11 மணிக்கு ஒரு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அந்த டைமில் நானும் ஈஸ்வரி மேடமும் போய் 2 பேரும் ஐயாவை சந்தித்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கருத்தரங்கம் பண்ணிகிட்ருக்கோம். இது 3வது கருத்தரங்கம். திருப்பூரில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களை எல்லாம் வாழ்த்தணும், ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கண்டிப்பாகமா நான் வரேன். எந்த டேட்டுன்னு கூட கேட்கல, என்ன டேட்டுன்னு கேட்கவே இல்லை. முதல்ல ஐயா வந்து என்ன தேதியில் நடத்துகிறீங்கன்னு கேட்கல, நீங்கள் வந்திருக்கீங்க, கூப்பிட்ருக்கீங்க, அதனால் நான் கண்டிப்பாக வரேன்னு நோட்டில் டைரி எடுத்து எழுதுறாரு. அப்போ தான் கேட்குறாரு என்ன டேட்டுமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த மாதிரி 22ஆம் தேதிங்க ஐயான்னு, 18ஆம் தேதி நான் ஒரு பக்கம் போகிறேம்மா, இது வரைக்கும் 49 பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கருத்தரங்களை கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஒரு இது பண்ணார். நேற்று கூட நான் கன்ஃபார்ம் பண்ணேன், ஐயா இந்த மாதிரி உங்கள் இது போட்டிருக்கீங்கய்யா அப்படின்னு. கண்டிப்பாம்மா நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக வருவேன், வந்து பார்த்துட்டு போகிறேன், உங்களுடைய இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐயா வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நல்லதுங்கய்யா, நன்றிங்கய்யா, ரொம்ப சந்தோஷங்கய்யா. அதே போல் ஐயா அவர்களை கூப்பிட போகிற அன்னைக்கு நைட்டு தான் அந்த விஸ்வாமித்திர கோயிலுக்கு ஐயா அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஏற்பாடு எங்களை கேட்கல, அது அவங்க ஸ்டாஃபுகளை கூப்பிட்டு 2 சீட்டை போட்டுருங்க அப்படின்னு அவரே, நாங்கள் வீட்டில் கூட சொல்லலைங்க அப்படின்னா, இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்கம்மா, அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. நாங்கள் வீட்டிலே கேட்கல, சரிங்க வரோன்னு கிளம்பிட்டோம். அதே போல் அதாவது இப்படி பெரிய பெரிய ஜோதிடர்கள் கூட போகிறப்ப நம்ம அந்த பயணங்கிறது அவங்க பார்க்குறதெல்லாம் ஒரு ஜோதிடம், பார்க்குறதெல்லாம் ஒரு பரிகாரமாக எடுக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை முதல் படை வீடு, முருகப்பெருமான் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், அங்கே போய் எல்லாம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரோம். அப்போ ஐயா எங்கள் 2 பேர்த்த கூப்பிட்டு சொல்கிறாரு, அம்மா இந்த இடத்துல அந்த கொடிமரத்து முன்னுக்க என்ன தெரியுது பாருங்கங்கிறாரு. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒன்றுமே தெரியல, பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நடுவில் மயில், அந்த பக்கம் நந்தி, இந்த பக்கம் மூஞ்சில் வாகனம். அப்போ இது ஒரு பரிகாரமாக எடுங்கம்மா. அதாவது பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்க மயில் வந்து முருகப்பெருமான் வாகனம், அந்த பக்கம் இருக்க நந்தி வந்து சிவபெருமான் வாகனம், இந்த பக்கம் மூஞ்சில் விநாயகர் வாகனம். அப்போ தந்தை, மூத்த மகன், இளைய மகன், அந்த தந்தை மகன் ஒற்றுமைக்கு இந்த இடத்துல வந்து அவங்க தெய்வம் போட்டு வழிபாட்டால் கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் தந்தை மகன் ஒற்றுமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஒரு ஐயா அதை ஒரு நான் யூடியூப்பாக போட்டேங்கய்யா, ஒரு சாட்டாக போட்டேன், ஷார்ட்ஸாக போட்டேங்க. அப்படிங்கிறப்ப இப்படி பார்க்குற நம்மளாம் பரிகாரம் பார்க்குற, அதாவது ஒரு ஜோதிடர் கூட போகிறப்ப அவங்களோட அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அதுபோல் ஐயா போல் பெரிய ஆளுகளாக நம்ம இடத்துக்கு வர்றப்ப அவங்களோட நன்மைகள், அவங்க செஞ்ச நன்மைகளை நம்மளுக்கு வந்து சாரும். இதுபோல் மேலும் மேலும் ஐயா நம்ம கருத்தங்களுக்கு கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான். இங்கே வந்தவங்க எல்லா பேர்த்துக்கும் அந்த பரிகாரங்கள் மூலயமா அந்த, அதாவது அதை தூக்கவே முடியல, கீழே நாளை தூக்கிட்டு வர முடியல, அவ்வளோ பெரிய பொக்கிஷம் அந்த இதில் இருக்குது. நீங்களும் நம்ம அந்த பரிகாரத்தை படித்து நம்மளுக்கு வரவங்களே நல்வழி ஆக்கணும் அப்படிங்கிறது ஐயா அவர் கஷ்டப்பட்டு அவரோட மொத்த இதையும் அதில் போட்டிருக்காரு. அதனால் நம்ம வேணுங்கிறவங்க அந்த புக்கை வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்த பாகம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது.
சரிங்களா? இங்கே வந்து அந்த ஐயாவுடைய சிறப்பு அதான் ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த ஒரு சின்ன மேடையை பெரிய இதாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படிங்கிறது தான் இல்லைங்க. நன்றி. ஒரு நிமிஷங்க. ஐயா, இந்த லலிதாம்பிகை ஜோதிட ஆராய்ச்சி மையத்துக்கு இந்த புத்தகத்தை வந்து யார் வந்தாலும் படிக்கிற மாதிரி இந்த புத்தகத்தை இங்கே சமர்ப்பணம் செஞ்சுட்டு போகிறேன். என்னங்க? ஆமாம் வரவங்க வந்து அவங்கவுங்க நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கேயே தான் இருக்கும். ஆமாம், இங்கே வந்து நீங்கள் இது லைப்ரரி மாதிரி நினச்சிக்கலாம். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து ஜோதிட ஆராய்ச்சி தானே இங்கே நடக்குது. அதனால் இந்த புத்தகம் இங்கே இருந்தால் ஏதாவது ஒரு வரி எடுத்து படிக்கலாம். அதே போல் நம்மளை போல் இருக்கிறவங்க 4 பேர் ஏதாவது ஒரு தட்சணை கொடுத்தோம்னா வரக்கூடிய இதர செலவுகளுக்கு பொருத்தமாக இருக்கும். நீங்கள் வந்ததே எங்களுக்கு பெருசு. இல்லை, நம்ம அன்னதானம் பண்ணலான்னு கேட்டால் அன்னதானம் எப்படி செய்கிறதுன்னு தெரியல. என்னுடைய சக்திக்கு ஒரு 5000 ரூபாய் நம்மளுடைய இந்த லலிதாம்பிகை ஜோதிட ஆராய்ச்சி மையத்துக்கு மனசார கொடுத்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி. அப்படியே நன்றி. இதாங்க வச்சிருங்க. இதை வச்சிருங்க, இதை எடுத்து இந்த லலிதாம்பிகை ஜோதிட ஆராய்ச்சி மையத்துக்கு ஆதிகால பரிகார புத்தகம் இந்த இடத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். இது எல்லாரும் படித்து எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்தாங்க. சரி, சந்தோஷம். இங்கே இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் நம்மளுக்கு போனதே தெரியல. நிறைய பரிகாரங்கள் கொடுத்து பரிகார புத்தகத்தையும் கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக நன்கொடையும் கொடுத்த ஐயா அவர்களுக்கு நாங்கள் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அவங்களை ஒரு கௌரவிக்கப்படுறோம். சின்ன மரியாதை, அதை ஏற்றுக்கணுங்கய்யா நீங்கள். அதாவது ஐயா எல்லாரும் ஆத்மாத்மா இருக்குது இல்லைங்களா? எல்லாமே மனசு ஆத்மாத்மா இருக்குது இல்லையா? இன்றைக்கி சந்திரன் வந்து இன்றைக்கி மஞ்சளில் தானே போயிட்டுருக்கிறாரு குரு வீட்டில். சந்திர மாலை இன்றைக்கி குருவுக்கு வருதுங்கிறாங்க இல்லைங்களா? எல்லாத்துலேயும் பரிகாரமாக தானே பார்க்குறோம். இதில் என்னென்னா திருப்பூர் சகோதரிகள்னு சொல்லி இவங்க பேர் வச்சாங்க இல்லைங்களா? அது எப்படி வச்சாங்கன்னு பேசுகிறக்குள்ள அந்த டாபிக் மாறிச்சா இல்லைங்களா? அது எப்படி அந்த பேர் வந்திருக்கோ அப்படிங்கிறது நீங்கள் நம்ம பேசணும். அது அப்படியே நின்றுச்சு. அதை ஒரு நிமிஷம் மட்டும் அதை சொல்லிவிட்டு நான் விடைபெற்றுக்கிறேன். அதாவது நல்லா யோசிங்க. திருப்பூர் வந்து எந்த நட்சத்திரமாக இயங்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அது வந்து கிரகம். நான் சொல்கிற திருப்பூர் என்ன நட்சத்திரம்? நம்மளாம் திருப்பூரில் வாழ்கிறோம். திருப்பூர் நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கணுமே. திருப்பூர் என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்கள். சுவாதி எடுத்துக்கலாமா? சரி, நான் இப்போ சொல்லிடுறேங்க. அதாவது நான் சொல்லும்போது மறுப்பு தெரிவிக்கேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஆமாம் இது கரெக்டு தான்ப்பீங்க. அதனால் முதலே சொல்லிடுறேன். திருப்பூர் வந்து ஆயிலி நட்சத்திரம். ஆனால் உங்களுக்கு அது தெரியல. ஏன் அப்படின்னா ஆயிலி நட்சத்திரத்தினுடைய தெய்வம் என்ன தெய்வம்னு சொல்லுங்கள். ஆதிகேசவன். ஆதிகேசவனுங்கிறது என்ன? 2 பாம்புகளும் ஒன்றா இணைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிறது. அப்போ ஒரு நூலோட இன்னொரு நூல் பின்னி பிணைஞ்சு பின்னலாடையாக இருக்கிறனால அது ஆயிலி நட்சத்திரமாக தான் இருக்குது. கரெக்டுங்களா? அது என்ன ராசி? வெரி குட். அந்த கடக ராசியில் இந்த திருப்பூர் சகோதரிங்கிறது உதவுது. மகரத்தில் என்ன கிரக உச்சம்னு சொல்லுங்கள். செவ்வாய்னா சகோதரியா? அது நேர் உச்சப்பார்வை கடகத்துக்கு வந்ததுனால தான் திருப்பூர் சகோதரிகள்னு பரிகாரம் வருது. எப்படி? அப்போ வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு பரிகாரங்களையும் இப்படி எடுத்தால் எல்லாத்துலேயும் பரிகாரம் இருக்குதுங்கிறது கரெக்டாக இல்லைங்களா? சொல்லுங்கள். ஆயிலியம் என்பது ஒரு நூலோட இன்னொரு நூல் இணைஞ்சு பின்னி பிணைஞ்சு அது பின்னல் ஆடையாக வந்ததுனால தான் நம்ம திருப்பூர் உருவாச்சு. கரெக்டுங்களா? அப்படி திருப்பூர் உருவானதில் அந்த ஒரு இது. அதே போல் எந்த கிரகம்னா செவ்வாயினாலே சகோதர வர்க்கம்தான். அப்போ செவ்வாய் தான் வந்து பரம உச்சம் ஆகிறது எங்கே அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் வந்து பரம உச்சம் ஆகிறாரு. அந்த மகரத்தில் இருந்து நேர் 7ஆம் பார்வை அந்த திருப்பூரில் பின்னலாடைங்கிற இடத்த
செவ்வாய் பார்த்ததுனால திருப்பூர் சகோதரின்னு பேர் வருது. இதுதான் வருது. இது காலத்துக்கு அழியாத சொத்து. அப்போ இந்த கூட்டம் ஆயிலி நட்சத்திர கூட்டம் தான். அப்போ பெரிய கூட்டம் தானே இது, இல்லைங்களா? அப்போ ஆயிலியம்னா என்ன? முருகர் பாம்பை கையில் வச்சிருக்கிறாரு, விநாயகர் வயிற்றுல இடுப்பில் கட்டிட்டாரு, பெருமாள் பாம்பு மேலேயே படுத்துக்கிட்டாரு, சிவன் தூக்கி கழுத்தில் போட்டுக்கிட்டாரு, பார்வதி அம்மா கழுத்தில் போட்டுக்கிட்டாங்க, கருமாரி அம்மா தலை மேலே கொடை பிடிச்சிருக்காங்க. அப்போ யாரெல்லாம் பாம்பை கையில் வச்சுக்கிறாங்களோ அவங்களாம் ஃபேமஸ் கடவுளாக இருக்காங்க. அப்போ இவங்களும் உலக லெவலில் ஃபேமஸ் ஆயிடுவாங்க.